ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சின்ன ஃபன்னி மூமெண்ட் இருக்கும். ஸ்கூல் டேஸ், ஃப்ரெண்ட்ஸ், பயம், சிரிப்பு, தப்பு, அந்த தப்புல இருந்து தப்பிச்சது. இந்த கதை ஜஸ்ட் ஒரு திருட்டு மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாரோட சைல்டுஹுட் ரிஃப்ளெக்ஷன். இது நம்ம ஸ்கூல் லைஃப்ல நிஜமா நடந்த ஒரு உண்மை கதை. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வாங்க எல்லாரும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்போ நாங்க 10th படிச்சுட்டு இருந்தோம். ஆனுவல் எக்ஸாம் டைம்ல ஸ்கூல்ல நைட் ஸ்டடி வச்சாங்க. நைட்டு 9 மணிக்கு நைட் ஸ்டடி முடியும் போது நான், தினேஷ், அபீஸ் அப்புறம் இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து கிளம்பணும். போற வழியில ஒரு பெரிய தேங்காய் மரத்தை பார்த்து தினேஷ் சொன்னா, மச்சான் அங்க பாருடா, மரத்துல நல்ல இளநீ நிக்குது, கை வச்சு பறிச்சிடலாம். எக்ஸாம் டென்ஷன்ல ஜாலிக்காக நாங்களும் அதை பறிக்க ஒத்துக்கிட்டோம். தினேஷ் மரத்துல ஏறி பறிச்சிட்டு இருந்தான். நாங்க கீழே யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பக்கத்து வீட்டுல லைட் எரிஞ்சுது. யாருடான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் அங்க இருந்து வராரு. டேய் ஓடுடான்னு நாங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டோம். நாங்க எல்லாரும் சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் நுழைஞ்சி தப்பிச்சு ஓடிட்டோம். ஆனா அபீஸ் பின்னாடி ஓடி வரும்போது அந்த வீட்டுக்காரரு பைக்கில் வந்து அனுமதிக்கிட்டாரு. அபீஸ் அப்ப சரியான ஒரு இன்னசென்ட் ஆக்ட் கொடுத்தான் பாரு. நான் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் லேட்டா வரேன் மாமா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படி நல்ல பிள்ளை மாதிரி அவன் நடிச்சான். ஆனா அவங்க நம்பாம அவன் பேக்ல இருந்த ஐடி கார்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அந்த வீட்டுக்காரரு பிரின்சிபல் ரூமுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்ட். பிரின்சிபல் அபீஸோட ஐடி கார்டை பார்த்துட்டு அந்த வீட்டுக்காரர் கிட்ட சொல்றாரு, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஆச்சு, இவன் இது மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டானே, கண்டிப்பா வேற யாரோ பண்ண கேட்டையில தான் இவன் மாட்டிருக்கா. அப்படி அபீஸுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டாரு. நாங்களும் தப்பிச்சோண்டா சாமின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் வச்சாரு பாரு ஆப்பு. பிரின்சிபல் அபீஸை நம்பினாலும் அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு பதில் சொல்லணும்னு அசம்பிளியில அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. நேத்து ராத்திரி அந்த வழியா போன பசங்க எல்லாரும் காரிடார்ல நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க எல்லாரும் போய் நின்னோம். பிரின்சிபல், யாரு உண்மைய சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நாங்க யாரும் வாயவே திறக்கல. சரி எல்லாருமே முட்டி போடுங்க அப்படின்னு மாசா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. வெயில்ல முட்டி போட்டு கால் வலியில நாங்க எல்லாரும் துடிச்சுட்டு இருந்தோம். ஆனா அம்பீஸ் மட்டும் இன்னசென்ட் பேச வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாம மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சோம். கடைசி வரைக்கும் யாருமே உண்மைய சொல்லாததுனால பிரின்சிபல் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்தாரு. இந்த வாட்டி உங்க எல்லாரையும் விட்டுறேன், அடுத்த வாட்டி இது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா அந்த ஏரியால இருக்க வர எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க எல்லாரும் கால் வலியோட இருந்து கிளாஸுக்கு போனோம். அபீஸ் எங்களை பார்த்ததும் ஒரு பெருமூச்சு விட்டாம் பாருங்க. அப்பா, பிரின்சிபல் என்ன நல்லவன் நினைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இனி இளநிய வேண்டாம், ஒரு பழனிய வேண்டாம், ஆள விடுங்கடா சாமி. ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க. டாடா, பை பாய்.